அழகு மிளிரும் நீலகிரி சாரல் தாலாட்டும் பசுமை சூழலில் வற்றாத ஜீவ நதியாம் வளைந்தோடும் பவானி நதிக்கரையில் அமைந்துள்ள சிறுமுகை என்னும் சிறிய கிராமம். இத்தாலி நாட்டில் செனியா விஸ்கோஸ் ஆலை நிர்வாகத்தின் தொழில்நுட்ப கூட்டுறவுடன் உருவானதுதான் சவுத் இந்தியா விஸ்கோஸ். ஆயிரத்தி 1965 திரு ஆர் வெங்கடசாமி நாயுடு, திரு GK தேவராஜலு நாயுடு. Great vision. They wanted to provide a very good school to inspect various schools in Tamil Nadu. இவர்களது அயராத உழைப்பில் உருவானதுதான் SIV குழந்தைகள் பள்ளி. The school started with one room with LKG as the first class. Mrs. Saraswati was one of the teachers from the beginning. One LKG, one UKG. 2 அறை 2 ஆசிரியர்கள். 12 பேர் அந்த ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு ஒரு ஆயம்மா. நானும் சரஸ்வதி டீச்சர் 2 பேரும் தான் இருந்தோம். டீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது சரஸ்வதி டீச்சர். பள்ளியில் பயின்றதோ 15 மாணவர்கள். My dear SIV alumni, வணக்கம். I hope you remember me. I am Mrs. Santukumari, your biology teacher. ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்துச்சு. My subject is physics from LKG to highest class 10th standard. மணிமணியான மாணவ செல்வங்களுடன் இப்பள்ளி ஒரு ரோஜா மலர் தோட்டமாக திகழ்ந்த பொற்காலம், அது வசந்த காலம் என்றும் சொல்லலாம். அயற்சியில்லா முயற்சி என்றும் வெற்றி பெறும் என்பதற்கு உதாரணமாக விளங்கியது இவ்விரு தொழிலதிபர்களின் முயற்சி. I got a little bit nervous. How can I work for first standard child? But still எனக்கு okay நல்ல ஒரு reputed concernனால I worked over there. I joined there. இந்த சில்ட்ரன் ஸ்கூல் பில்டிங்கில் தான் ஹை ஸ்கூலும் நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் சேரும்போது 9th ஸ்டாண்டர்ட் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தது. SIV எனும் இந்த கல்வி நிறுவனத்தை வெறும் கல்வி கூடமாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு கல்வி கோயிலாகவே பார்க்கின்றேன். Then the school was brought under state metric and higher secondary in the year 1979. பின்பு SIV மேல்நிலைப் பள்ளி SIV மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாக வளர்ந்து தற்போது விஜயலட்சுமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாக தொழிலதிபர் கல்வி தந்தை திரு ஆறுமுகசாமி அவர்களாலும் அவரது குமாரர் திரு செந்தில்குமார் அவர்களாலும் கல்வி சேவையை நல்ல முறையில் வழங்கி வருகின்றனர். அக்டோபர்ல SIV மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். And I know the principals right from the inception, from Mahadevan to Rajamani, then the present day Mrs. Nandini. சிறுமுகை என்னும் இச்சுற்றூர் நறுமுகையாக புகழ் மணக்க காரணம் SIV என்னும் இந்த கல்வி நிறுவனம் தான். If any students come and easily for me to identify them because they are well versed in studies. மாணவர்கள் கொடுத்த உற்சாகத்தினால நாங்கள் 13-14 வருஷம் அதே பள்ளிக்கூடத்தில் நான் வேலை பார்த்தேன். ஸோ 91லேருந்து 2013 வரைக்கும் இந்த சேம் ஸ்கூலில் 22 பேட்சஸ் சென்ட் அவுட். ஸோ இப்போ பார்த்தா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹை லெவலில் எல்லாமே இன் கான்டாக்டில் இருக்காங்க என்கிட்ட. SIV பள்ளியில் படித்த மாணவர்கள் உலக நாடுகளில் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, இன்னும் பல துறைகளில் பணியாற்றுவதை நினைத்தால் பள்ளியின் சிறந்த கல்வி முறை, சிறப்பான ஆசிரியர்கள், அதற்கு உறுதுணையாக மாணவர்களின் பெற்றோர்களின் ஒத்துழைப்பே காரணமாகும். Students were very nice and many became doctors, engineers during that period. From the one batch, that time 7 students got medical seat. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல லெவலில் இருக்கிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுதான் ஒரு ஆசிரியருக்குரிய பண்பு. அப்பொழுது படித்த மாணவர்கள் என்னிடம் மிகவும் அன்பாகவும்
நான் கூறிய அனைத்தையுமே சிரமேற்று நடந்த நாள் அனைவரும் இன்று மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் as well as the administration. Lab, library and classrooms and the efficient teachers were so good. We were able to get very good students also. Very sincere efforts of all the teachers and the hard work of students with dedication and with the cooperation of management, we produced center results many times. Parents produce the seeds like you. The SIV tree, that he has got so many branches. Whenever, suppose when we go to any state or nation, we could able to find the SIV students. I had joined SIV school in year of 1992 as a Hindi teacher. Mr. K.S. Raghavan was the headmaster of the school. He was a retired teacher. He was a very devoted and sincere teacher I have ever seen in my life. 2015 ஜூலை 5ஆம் தேதியன்று பள்ளியின் பழைய மாணவர்கள், தற்போது படிக்கும் மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவராலும் அவர்களது நடைப்பயண நிகழ்ச்சி சிறந்த விழாவாக அனைவரும் வியக்கும் வண்ணம் நடைபெற்றது. அன்று மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. எஸ்ஐவில் ஒர்க் பண்ண பீரியட் எல்லாமே ரொம்ப கோல்டன் பீரியடாக நாங்கள் நினைக்கிறோம். இங்கு படிப்புள்ள முன்னாள் மாணவர்கள் அனைவரும் எடுக்கும் இந்த விழா ஆலமரத்திற்காக விழுதுகள் எடுக்கும் விழா. நமது உலகளாவிய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து வருகின்ற ஜூலை 26 தேதிகளில் கொண்டாட இருக்கும் கோல்டன் ஜூப்ளி விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு உங்கள் எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் நள்ளிரவு வரை பொன்விழா கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது. ओल्ड SIV स्टूडेंट्स को इनवाइट करती हूँ, वो आकर यहाँ पर इस कार्यक्रम में सम्मिलित होकर हमारा मान बढ़ाएं. I am extremely happy that you are celebrating the golden jubilee of SIV. And I had a very good experience because I had the self-drive to equip myself. And my colleagues also were very encouraging. There was keen competition among the students to score the best marks. And really they were inspiring us. அன்று சிறுமுகையே விழா கோலமாக விளங்கியது.
மரம் நடுவிழா. காடு செழித்தால் நாடு செழிக்கும், மரம் வளர்த்தால் வளம் பெருகும், மழை வளம் பெருகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் நடைபெற்றது. SIV பள்ளியின் பழைய மாணவர்கள் அவர்கள் பொன்விழா விழாவை சிறப்புற பழைய மாணவர்கள் குழு அமைத்து அனைத்து மாணவர்களையும் சந்தித்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் நிதி சேர்த்து விழா நடைபெற உழைத்தனர். It's really a very happy moment for me to give an interview from the people from Alumni Association of SIV. நீங்கள் உங்கள் ஸ்கூலோட கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு குருவாக இருந்த எல்லா டீச்சர்ஸும் இன்வைட் பண்ணி ஆனர் பண்ணுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து இருக்கிற சமுதாயம் என்றைக்குமே மேம்பட்டு தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம நாட்டோட ஒரு நல்ல ஒரு தூண். SIV பள்ளியின் பழைய ஆசிரியர்கள், பிரின்சிபல் அனைவருக்கும் அழைப்பிதழ் வழங்கி அழைத்து பாராட்டி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி நல்ல முறையில் கௌரவப்படுத்தினர். Teachers very friendly we were there by that time. ரொம்ப ஜாலியா இருந்தோம். நாங்க டீச்சர்ஸ் மாதிரியே இருக்க மாட்டோம், ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். நாங்கெல்லாம் டீச்சர்ஸ் அங்க. And also many other teachers I could remember very well. They are all very dedicated and they could be able to develop the school to great extent. The man who makes me a man. நல்ல குணங்களோட, நல்ல பழக்க வழக்கங்களோட, நல்ல மனிதனாக, இந்த சமுதாயத்துக்கு நல்ல மனிதனாக, இந்த மக்களுக்கு நல்ல மனிதனாக, தன்னுடைய குடும்பத்துக்கு நல்ல மனிதனாக இருக்கணும்னு எங்களோட விருப்பம் அதுதான். I sincerely hope you must have enjoyed the energy, enthusiasm and effort put by us. ரொம்பவே சிறப்பான மாணவர்கள்னு நான் சொல்கிறேன். காரணம் என்ன, எது சொன்னாலும் சொன்னது அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா மாணவர்களுமே இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில் அதை விட ரொம்ப சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு நினைப்பேன். பொன்விழாவில் பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பேசி சுதந்திர பறவைகளாக பள்ளியில் பறந்த நாட்கள் பழகி கழித்த தோழர்களின் மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்தனர். நண்பர்களை காண ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து விமானம் மூலம் பயணித்து வந்து நட்பிற்கு உதாரணம் கூற முடியாது. மாணவர்களாகவே நாங்கள் நினைக்க மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளாகவே நினைச்சு அவங்களோட இருங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும், ஈவினிங் 4:30 முடியும். அவ்வளோ நேரம் நாங்கள் அந்த நர்சரி ஸ்கூலில் நாங்கள் ஒர்க் பண்ணது இன்னும் எனக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து இப்படி நம்ம முன்னாடி நிற்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாகவே இருக்குது. Thankful to the Almighty for giving me this opportunity to serve this community. இந்த மாதிரியான சந்திப்பை நாம் எப்போது காண்போம்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்டூடெண்ட்டு கிளாஸ்க்கெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் வெளியில் வாங்க மேம் அப்படிம்பாங்க. என்னடா மிஸ்ஸை வெளியில் கூப்பிட்றாங்களே அப்படின்னு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க. உடனே காலில் டபால்னு விழுந்துருவாங்க. ஏண்டா பாடே எல்லாரும் பார்க்கும்போது ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் குரு மாதிரி எங்களுக்கு வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணலை, நீங்கள் பாடத்தோடு சேர்ந்து எப்படி எப்படி வாழ்க்கையை நடந்துக்கணும் அப்படிங்கிற முறையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் அகடமிக் சைட் மாதிரியே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. விழாவை சிறப்பித்த முறைகளில் முன்னாள் மாணவர்களின் செயல்பாடுகள் ஏராளம். அவைகளில் விழாவிற்கு வருகை தரும் பொதுமக்கள் குழந்தைகளை மகிழ்விக்கும் பொருட்டு குழந்தைகளுக்கு விளையாட்டு நிகழ்ச்சிகள்,
பெரியோர்களின் ஜவுளி, இயற்கை தயாரிப்பு பொருட்களின் ஸ்டால்கள், உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என ஏற்படுத்தி அசத்திவிட்டனர். ஈன்றப்படையிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற உணர்ச்சியை மாணவர்களாகிய உங்களை கண்டு நான் அனுபவிக்கின்றேன். இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போனாலும் சரி, நம்ம எஸ்ஏவின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ண நம்மளுக்கும் டீச்சர்ஸ்க்கும் பெருமை, அங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெருமையா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் வாய்ந்ததுன்னு தான் இந்த ஸ்கூல்ல சொல்லணும். பொன்விழாவானது ஒரு பெரிய பொருட்காட்சி திடல் போல் காட்சியளித்தது. மேலும் விழாவிற்கு வருகை புரிந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திகழ கண்களுக்கு இனிய கலை நிகழ்ச்சிகள், செவிக்கு நிறைவாக இசை நிகழ்ச்சிகள், முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களின் இனிய நினைவுகள் என பார்த்து கேட்டு கண்டுகளித்து பரவசமடைய செய்தது. 7 o'clock இருந்தாலும் 8 o'clock இருந்தாலும் சரிங்க, நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு இவங்க பேட்சாக உட்காந்துருவாங்க. வீடு உள்ளேயே இருந்ததுனால எல்லாம் உட்காந்துருவாங்க. அவங்களும் ஒரு பேரண்ட் மாதிரி தான் எங்களை நினச்சி எப்பவும் டவுட் கேட்பாங்க. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பாகட்டும், மாணவர்களின் ஒத்துழைப்பாகட்டும், மேனேஜ்மெண்ட் ஒத்துழைப்பாகட்டும் ரொம்ப நன்றாக இருந்தது. முன்னாள் மாணவர்கள் இப்படியான ஒரு அசோசியேஷனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எங்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாளை மிக வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பொன்னாளாக நினைத்து அனைவரும் வந்து ஒருங்கிணைந்து அதனை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நடைபயணம் ஜூலை 5. பொன்விழா நடந்த ஜூலை 26 நாட்களில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை, மதியம், இரவு சுவையான அருமையான விருந்து அளித்து அசத்திவிட்டனர். விருந்தோம்பலுக்கு கோவை மாவட்ட மக்கள் என்றும் முதன்மையானவர்கள் என்பதற்கு நிகழ்ச்சி உதாரணமாயிருந்தது. எஸ்ஐவி ஃபேமிலி மெம்பருங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓல்டு ஸ்டூடெண்ட் அலுமினி அசோசியேஷன் கோல்டன் ஜூப்ளி 26 நடைபெறுது. தமிழ்நாட்டில் மாடல் ஸ்கூல், அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம எப்படா வெளில அடிச்சிருச்சா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமேங்கிற ஒரு ஆசை தான் இருக்கு. அந்த மாதிரி சச்ச டைப் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம சொல்றோம். குழந்தைங்களை அடிக்கிறதுனா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுவேன். பட் நான் இன்னொரு ஸ்கேலும் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வரும். அதுக்காகவே அதனால் நான் போனோடனே நான் டபுள் ஸ்கேல் நான் இது பண்ணுவேன். லெல்லிபாப் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் உள்ளுக்கு நோதான் டபுள் ஸ்கேல் சத்தம் போடுவேன். அப்படி ஏதோ எனக்கு நிக்நேம் டபுள் ஸ்கேல்ல பாருங்க. பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் உழைப்பு ஒத்துழைப்பினால் பொன்விழாவானது பள்ளி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சியாகும். And games master Prakash Kumar, then games teacher Vijayalakshmi teacher, and drawing master Sachidanandam. ஜூலை 26 அன்று எங்கள் பள்ளியில் எஸ்ஐவி ஸ்கூலில் ஒரு விழா நடக்கிறது. அனைவரும் உற்சாகப்படுத்தி நன்மையாக உதவுங்கள், செய்யுங்கள். உங்களுக்கும் நாங்கள் தயாராக இருப்போம். இந்த குழந்தைகள் எங்கள் கண்கள். பால்வர மாஸ்டர், ராஜேந்திரன், ஜெயபாரதி, மல்லிகேஸ்வரி, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் மிக பழமையாக ஸ்கூல் பிகினிங்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. எங்கள் கூட நல்லா கோஆப்ரேட்டிவாக எங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் புதுசாக வந்திருந்தாலும் கூட புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறோங்கிற ஒரு இது இல்லாமல் எங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் என்னங்கிறது அவங்க ரொம்ப கைட் பண்ணாங்க. அடிக்கடி ஸ்கூலுக்கு வருவாங்க. குழந்தைகளோடு ஃபேமிலியோடு நாங்கள் எங்களோட சேர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு நாங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறோம், ஃபாரினில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களோட நாங்கள் ஒரு ஸ்லாட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட எடுத்துட்டு
மனைவி வீட்டு குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்கள் மேடம் பாருங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தணுங்க. பொன்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்றும் மலரும் நினைவுகளாக, நெஞ்சில் நீங்கா நினைவுகளாக இருக்கும். மேம் உங்களெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம குழந்தைங்க நம்மளை ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொல்லும்பொழுது really I thank the children, SIV school teachers, especially our principal Paul Durai, brotherly-ஆ இருந்து எங்களை வந்து நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருந்தார். All my old students are my fixed assets. Golden Jubilee celebration. So please come and join with us to celebrate this function as a great success and great manner. எல்லாரும் வந்து கலந்துக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்கணும், எல்லா டீச்சர்ஸையும் பார்க்கணும்னு நானே கேட்டுக்கிறேன். இந்த விழாவை எடுக்கவில்லை, ஒளிகளாக மாறி செதுக்கி இருக்கின்றீர்கள். இந்த விழா அடுத்த தலைமுறைக்கு அடையாளம், அர்ப்பணிப்பு. அதான் மதா பிதா குரு என்ற கான்செப்டுக்கு ஒரு உதாரணம் எஸ்ஐவி குழந்தைங்க தான். எல்லாரும் தான் இருந்தாலும் நீங்க தான் இந்த அளவில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் நடத்தி 5000 குழந்தைய 5000 மற்ற டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணி ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை. Very much grateful to wish the SIV Vijayalakshmi Alumni Golden Meet a grand success. நீங்களாம் இனிஷியேட் எடுத்து இந்த மாதிரி ஒரு அலுமினி ஃபங்க்ஷன் நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பாருங்க மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்து உங்களையெல்லாம் பார்த்து டீச்சர்ஸ் நாங்களும் எல்லாரும் ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணுறதுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வாழ்த்துறோம். இவ்விழா சிறப்பு பெற அயராது உழைத்த விழா குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி மகிழ்கிறோம். I eagerly await that golden opportunity to meet my old students, my colleagues at SIV. Old students எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வச்சு அந்த கோல்டன் ஜூப்ளியை செலிப்ரேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாமானிய காரியம் இல்லை. அதை நீங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு வெல் விஷிங்கோடு செய்கிறது வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஆரம்பத்திலிருந்து பிகினிங்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க வரைக்கும் இதில் சேர்ந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்ககிட்ட படித்த எங்களுடைய மாணவர்கள் தந்த உற்சாகம், அந்த மதிப்பு, மரியாதை, கீழ்ப்படிதல், இந்த குணமெல்லாம் எங்க இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சதுனால அடித்தா கூட அடியை வாங்கிட்டு அமைதியாக இருந்து எங்கள்கிட்ட அன்பு செலுத்தின ஒரே காரணத்துக்காக எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படாமல் அங்கிருந்த அத்தனை டீச்சர்ஸும் வேலை பார்த்தோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் எல்லாம் மறக்கவே முடியாது. நாங்கள் சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா கூட அதனால அவங்க சென்டமாகினவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கற்போம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வார்த்தைக்கிணங்க ரொம்ப அருமையான பள்ளிக்கூடம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க. செலிப்ரேட் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும், அது எல்லாருமே மீட் பண்ணணும். அது ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக பண்ணணும். And many of our SIV students all over the world, they are signing very well. SIV மற்றும் VLMS பள்ளி மாணவர்கள் எங்கு சென்றாலும் வாழ்வாங்கு வாழ குழந்தைங்க நல்ல மரியாதையோட பேரண்ட்ஸை மதிச்சு அந்த குழந்தைங்க நடக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப 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 நல்லா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். நல்லா படிப்பாங்க, நல்லா டேலண்டடாக இருப்பாங்க, விளையாட்டுலேயும் படிப்பிலையும் மிகச்சிறந்தவர்கள். யாரோடவும் ஒப்பிட முடியாத அளவுக்கு அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய திறமைசாலிகள். SIV இன்னைக்கும் உலக அளவில் தரம் உயர்ந்து இருக்குதுன்னா அதோட காரணம் அங்கே இருக்கிற ஒரு ஜாயிண்ட் கோஆப்ரேஷன் தான். அது யாருனாலையும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. Celebrate the function with full cooperation and coordination of each other because unity is strength. Once again I wish you all prosperity in life with good health and wealth. பள்ளிக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அவர்களா மேலும் பெருமை பெற
அவர்களது செயல்திறன்கள் வளர வாழ்த்தி விடைபெறுவோம். மனோன்மணிங்க 1980 வந்து எஸ்ஐடி ஜாயின் பண்ணேன். விஜயலட்சுமி ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு. ஹையர் செகண்டரி நல்ல மார்க், எல்லாருமே 1100 மேலே 20 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க் 1180. ஜூலை 26 எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. நாங்களும் வரோம், நீங்களும் எல்லாரும் வந்துருங்க. என்னுடைய பெயர் ஏஆர் ரங்கசாமி. 40 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் பணிபுரிகிறேன். இங்கே வந்து சேர்ந்த திருமணமே நடந்தது. திருமணம் நடந்து குழந்தைகள் இதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. சேவியங்கிற பேர் இன்னுமே இருந்துட்டு இருக்குது. அது யாரும் மாற்ற முடியாது. எல்லா பக்கம் இருப்பாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு தொழிலில் திறமையாக தான் போயிருக்காங்க. டாக்டராகவும் இன்ஜினியராகவும் மற்ற எல்லா தொழிலும் இருக்காங்க. வீட்டுக்குள்ள எங்கே பார்த்தாலும் பசங்க இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நம்மளை கண்ட மரியாதை கொடுப்பாங்க, பேசுவாங்க. இங்கிருந்து படித்து போன குழந்தைகள் அத்தனை பேர் இந்த கோல்டன் ஜூபிலிக்கு கண்டிப்பாக வந்தீங்களேன்னா நாங்களும் பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கு, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. அதான் என் பேர் கருப்பன். இன்ஜினியர் தான் சொல்லணும். கருப்பன்னா தான் தெரியும். கண்டிப்பாக 43 வருஷம் ஆச்சு வேலைக்கு செஞ்சு. நம்ம குழந்தைங்க நல்லா நம்மக்கிட்ட நல்லா பழகி நல்ல ஒரு அன்பா, நாம குழந்தைகிட்ட வர அன்பா பழகி நம்ம எல்லாம் நல்ல பேர் தான் இது வரைக்கும் எடுத்துருக்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. எந்த குழந்தைங்க எந்த இடத்துல பார்த்தாலும் கருப்பன்னா ஐயோ நம்ம கருப்பண்ண வந்துட்டு அம்பு தான் கொடுப்பாங்க, ஒரு இதாக பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்குது. எந்த குழந்தையும் பெருசு மொண்டாட்டியோடு போயிட்டு குழந்தைகளோடு இருந்தால் கூட வந்து நிறுத்தி நம்மகிட்ட பேசிட்டு தான் போவாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒரு பழக்க வழக்கம். எல்லாருமே வேணும். இந்த சில்வர் டூபி இருக்குது, கோல்டன் இருக்குது, எல்லாமே வாங்க, கண்டிப்பாக வாங்க, மறக்காமல். அவங்க தான் நடத்துறது, அவங்க தான் ஸ்டார்டிங், அவங்க ஆரம்பிச்சதே அவங்க தான். இவங்க நிலைய மேனேஜர் வச்சு அந்த அம்மாவை தான் டீச்சராக போட்டு, ஒரே டீச்சர் தான், ஒன் டீச்சர். அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பால்தர மாஸ்டர் பிரின்சிபால், அங்கே வந்து பிருந்தாமணி மேடம். எல்லாம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தாங்க. குழந்தைங்க 26 பொன்விழா ஆண்டு நடக்க போகுது ஸ்கூலில். அதனால் எல்லா குழந்தைகளும் எங்கே இருந்தாலும் குடும்பத்தோடு இந்த விழாவுக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். வணக்கம், என்னுடைய பேர் ஆர் முருகேசன். அட்டெண்டராக ஆரம்பித்து இப்போ லைப்ரரி அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன். 15 வருஷமாக ஆரம்பிச்சுட்ருக்கேன். நம்ம ஸ்கூலில் எப்போவுமே வருஷம் சாதனை படிப்பாங்க. இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலில் நிறைய நல்ல மார்க் ரேங்கெல்லாம் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டில் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப பெருமைப்படுற மாதிரி நல்லா பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கிறாங்க. டாக்டராக இருக்கிறாங்க, பெரிய பெரிய இன்ஜினியராக இருக்காங்க, சயின்டிஸ்டாக இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு நான் பெருமையாக இருக்குது. ஜூலை 26 பொன்விழா ஆண்டாக கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ எல்லோரும் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நாங்களும் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். என்னங்கம்மா? திம்மக்கா சாமி. எப்போ பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தீங்க? 30 வருஷம் இருக்குங்களா? 30 வருஷம் இருந்தீங்களா? இருக்கு சாமி. முதல்ல எங்கே ஸ்கூலில் சேர்ந்தீங்க? சில்ட்ரன் ஸ்கூல் சாமி. நல்லா சூப்பராக இருந்தாங்க, நல்லா படிப்பாங்க, சொன்ன பேச்சு கேட்பாங்க. இங்கிலீஷ் மாஸ்டர் வராங்கன்னா மடான் நல்லா எந்திரிச்சு நிற்பாங்க, நல்லா கௌரவமாக. பசங்கள்லாம் ரொம்ப குறும்பு பண்ணுவாங்களா? குறும்பு இல்லைங்க, லெவலாக நல்லா இருப்பாங்க. நல்லா மாஸ்டரை மீறி போக மாட்டாங்க. துரசிங் மாஸ்டர், யுவராஜ் மாஸ்டர் எல்லோரும் நல்லா மரியாதை தருவாங்க சாமி. அது அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக நடந்துக்குவேன். எல்லோரும் இந்த பொன் விழாவை பார்க்குறக்கு எங்கள் மக்கள் எல்லாம் வெளிநாடு போயிருக்காங்க சாமி. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து சேமமாக பார்த்துட்டு போங்க சாமி. நீ வளரணும், எங்கள் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும், எங்கள் குழந்தைகள்லாம் எங்களுக்கு நல்ல பேர் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்கி கொடுங்க.